ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கான்க்ரீட் பேனல். கான்க்ரீட் பேனலில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கான்க்ரீட் ரிப்பன் போய்க்கோங்க. அதில் பேனல் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் இருக்குது. பேனல், வால் லே அவுட்டுன்னு இருக்குது. நீங்கள் பேனல் மேலே சும்மா ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு ஹெல்ப் பாப்பப் ஆகும். இல்லை Ctrl+F1 அமுக்குனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பாப்பப் ஆகும். நீங்கள் பேனல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேப் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நேம், ப்ரொஃபைல், மெட்டீரியல், ஃபினிஷ் மற்றும் கிளாஸ் ஃபில் பண்ணிக்கலாம். பொசிஷனில் வந்து நீங்கள் அந்த பேனலோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எண்ட் ஆஃப் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ஆஃப் செட் ஆகணும், எண்ட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ஆஃப் செட் ஆகணும்னு இருக்கும். பெண்டிங்கிறது சப்போஸ் நீங்கள் ஒரு கர்வ்டு பேனல் வரையணும்னா நீங்கள் இந்த பெண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் வந்து கான்க்ரீட் வால்னே வச்சுக்கலாம். சரி, இப்போ ப்ரொஃபைல் வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3000 வைக்கிறேன். திக்னஸ் வந்து ஒரு 180 வைக்கிறேன். இல்லைனா 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு மெட்டீரியல் லோட் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்ளை ஓகே கொடுக்கலாம். இல்லைனா டபுள் கிளிக் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே நான் எதுவுமே கொடுக்கல. கிளாஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாடல் ஸ்பேஸில் ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் கொடுத்து மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் இப்போ பேனல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். இப்போது எண்ட் ஆஃப் செட் பார்க்கலாம். இதில் எல்லோ கலர் பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஸ்டார்ட் பாயிண்ட். பிங்க் கலர் தெரிகிறது எண்ட் பாயிண்ட். இப்போ நான் ஸ்டார்ட் பாயிண்டில் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸில் கொடுக்குறேன்னா எக்ஸ் டைரக்ஷனில் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். 500 கொடுக்குறதுனால 500 எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இதே நான் வந்து எண்ட் பாயிண்ட்லேருந்து கொடுத்தேன்னா எனக்கு எண்ட் பாயிண்ட்லேருந்து 500 அட்ஜஸ்ட் ஆகும். இப்படி நீங்கள் எந்த ஆக்சிஸில் கொடுக்குறீங்களோ அந்த ஆக்சிஸில் அது மூவ் ஆகும். அந்த ஆக்சிஸில் அது வந்து ஆஃப்செட் ஆகி உட்காரும். சரி, இப்போ நம்ம வந்துட்டு இஜெட் வேல்யூலையும் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இஜெட் ஆக்சிஸில் ஆஃப்செட் ஆகும். இப்படி நீங்கள் எண்ட் வேல்யூயும் ஸ்டார்ட் வேல்யூவும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். சரி, நான் இது எல்லாமே நார்மல் ஆக்கிட்டு எப்படி நம்ம வந்து பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த எல்லோ பாயிண்ட்டும் பிங்க் பாயிண்ட்டும் சேர்ந்தது தான் ஒர்க் பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து மிடில் கொடுத்தோன்னா மிடில் இருக்குது, அதில் ஒரு வேல்யூஸ் கொடுத்தோன்னா மிடில்லேருந்து ஆஃப்செட் ஆகி வரும் அந்த பேனல் வந்து பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதே ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் ரொட்டேட் ஆகிடும். இப்போ டாப் பாயிண்ட்னா டாப்பில் இருக்கிறதுலேருந்து ரொட்டேட் ஆகும். ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் ஃபேஸ்லேருந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி வந்து அதோட பொசிஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது வந்து டெப்த்துன்றது என்னென்னா, நீங்கள் வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது. எவ்வளோ டெப்த்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ வேல்யூஸ் வந்து ஒர்க் பாயிண்ட்லேருந்து இருக்கணும். பிஹைண்டுன்றது அதோட ஃபேஸில் வரும். நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். சரி, இப்போது இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பெண்டிங் போகலாம். பெண்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளேனை பொறுத்து மாறும். இப்போ நம்ம XY பிளேனில் கொடுக்குறோன்னா XY பிளேனில் அது பெண்ட் ஆகும். இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா X அண்ட் Yயில் வந்து அது பெண்ட் தெரியுது. இதே வந்து நான் நெகட்டிவில் கொடுத்தேன்னா நெகட்டிவ் XYயில் வந்து அது பெண்ட் ஆகும். இதே நான் வந்து அதோட ஆக்சிஸ் மாற்றினேன்னா என்ன ஆகும்னா, இப்போது நான் வந்து XZ கொடுக்குறேன். இப்போ Y டைரெக்ஷனில் அது பெண்ட் ஆகும். இப்போது நான் ஒரு ரேடியஸ் கொடுக்குறேன். ரேடியஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து ஸ்மூத்தாக இல்லை. நான் இதில் செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா எனக்கு ஒரு ஸ்மூத் கர்வ் கிடைக்கும். இதில் நான் மேக்ஸிமம் 59 செக்மெண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி கைஸ், நம்ம அடுத்ததாக இப்போது வால் லேஅவுட்க்கு போகலாம். இப்போது வால் லேஅவுட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வால் லேஅவுட் க்ரியேட் ஆகிடும். இதில் ப்ளூ கலரில் ஒரு M சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மேக்ரோன்னு சொல்லி டிஃபைன் ஆகும். இந்த மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா அது எல்லாமே மேக்ரோ காம்பனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி டேப் டிஃபைன் பண்ணுறதுனால. இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு வால் இதில் ஆட் பண்ணணும், இதில் ஒரு செக்ஷன் ஆட் பண்ணோன்னா நான் ஒரு சாம்பிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இது நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் சிம்பிள் ஆட் ஆனோன்னா எனக்கு இன்னொரு லேயர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த லேயருக்கு நான் ஒரு வேல்யூஸ் இல்லை நேம் எதாவது டிஃபைன் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு வால் வந்து அதோட ஃப்ரண்ட் ஃபேஸில் க்ரியேட் ஆகும். நான் இதில் மாடிஃபை பண்ணிவிட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதோட ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து இவ்வளோ திக்னஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு பேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுவே நான் அப் ஆரோ கொடுத்தோன்னா எனக்கு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, இப்படியும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் லோட் பண்ணியும் எடுக்கலாம். எப்படி லோட் பண்ணுறதுக்குன்னா, நீங்கள் அந்த சேவ் லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா,
அதுக்கு மேலே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அந்த ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். நீங்கள் மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை ஆகிடும். இதில் நீங்கள் இன்னும் ஃபர்தராக மாடிஃபை பண்ணோன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். நம்ம எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே வால் பேனல் எப்படி ட்ரா பண்ணுறதுக்குன்னு பார்த்துட்டோம். ஹாய் கைஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்தது இப்போது பேனல் டு பேனலில் நம்ம வந்து கான்க்ரீட் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டு இல்லைனா வந்துட்டு ஷார்ட்னிங் சொல்லுவோம். இப்போ நான் ஒரு 2 பேனல் வரைகிறேன். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் எப்படி கொடுக்குறதுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். 2 பேனல் வரைஞ்சிட்டேன். இப்போது வந்து பிங்க் கலர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எண்ட் பாயிண்ட்டு. எல்லோ கலர் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் சொல்லுவோம். இப்போ பிங்க் கலர் பார்ட்டில் ஆஃப்செட்ஸில் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம். ஏன்னா நம்ம குளோபல் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இது பாசிட்டிவில் கொடுத்தனா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், நெகட்டிவில் கொடுத்தனா நெகட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட லென்த் பார்த்தோன்னா ஒரு பேனல் டு பேனல் வந்து 20 mm இருக்கும். யூஸ்வலாக 16 to 20 mm வச்சுக்கலாம். See you at next session.